திருத்தணி முருகன் கோவில் உருவான கதை. திருத்தணி அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் தனது கோபத்தை அடக்கிக் கொள்ள அமைதியான இடம் தேடினார். அப்போது அவர் திருத்தணி மலையில் வந்து தபசு செய்ததாக புராணம். இந்த இடம் சாந்தி நிலை என போற்றப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் போரின் வீரராக அல்ல, அமைதியின் தெய்வமாக அருள் பாலிக்கிறார். மேலும் இத்தலத்தில் முருகன் வள்ளி அம்மையாரை திருமணம் செய்தார் என்ற புராண குறிப்பும் உண்டு. சிறப்பு அம்சங்கள். அறுபடை வீடுகளில் ஒன்று திருத்தணி முருகனின் 6 புனித படை வீடுகளில் முக்கியமான தலம். 365 படிகள். கோவிலுக்கு செல்ல 365 படிகள் உள்ளன. வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கும் வகையில் அமைந்தவை. சாந்தி ஸ்தலம். போருக்குப் பிறகு அமைதி பெற்ற தலம் என்பதால் மன அமைதி வேண்டி பக்தர்கள் வருகை தருகின்றனர். பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் ஆடி கிருத்திகை, தைப்பூசம், கந்த சஷ்டி ஆகியவை மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. மலைமேல் கோவில் சுமார் 700 அடி